நம்ம இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆவி எங்க போகும்? நீங்க மத நம்பிக்கை உடையவரா இருந்தா நல்லது பண்றவங்க சொர்க்கத்திலையும் கெட்டவங்க நரகத்திலயும் இருப்பாங்க அப்படின்னு நம்புவீங்க. ஆனா இதை தவிர்த்து சில கிரேசியான நம்பிக்கைகளும் நம்மள்ட்ட இருக்கதான் செய்யுது. இதுக்கு அறிவியல் பூர்வமான விளக்கம் என்ன? 1907 நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா அவன் உடம்புல இருந்து 21 கிராம் எடை குறைஞ்சத நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆவி எடை இருக்குதா? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். இந்த வீடியோல நம்ம இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும், இதுக்கு அறிவியலோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இப்பதான் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மரணம். எல்லா மனுஷனும் ஒரு நாள் இந்த ஒரு விஷயத்த அவனோட வாழ்க்கையில சந்திச்சே ஆகணும். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், ஒரு நாட்டை ஆள்றவனா இருக்கட்டும், ஒரு கம்யூனிட்டியில பிறந்ததாலேயே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவனா இருக்கட்டும், இப்படி யாரா இருந்தாலுமே ஒரு நாள் கண்டிப்பா இறந்துதான் ஆகணும். சரி, இந்த மரணங்கள்லாம் எப்படி நிகழ்து அப்படின்னு பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு WHO இந்த உலகத்துல இருக்கிற 70% மக்கள் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கேன்சர், அப்புறம் டயபிட்டிஸ் போன்ற நோய்களால தான் அதிகமா இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மிச்சம் இருக்கிறவங்க இந்த விபத்துகள்னாலையும் அப்புறம் இந்த வன்முறைகள்னாலையும் தான் இறந்து போறாங்க. சரி, இப்போ ஒரு மனுஷன் உயிர் இழுக்கிற தருவாயில இருக்காரு. அவருக்கு மூச்சு இழுக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உடம்பு செயலிழக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அவரோட இதய துடிப்பு கம்ப்ளீட்டா நின்று போக அந்த மனுஷன் உயிரிழக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த மனுஷனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அவரை சுத்தி இருக்கிற ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு கூலாக தொடங்குது. தென் நம்ம உடம்பு ஆக்சிஜன் சப்ளை பண்றத நிப்பாட்டினதுனால நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட வெள்ளை அணுக்கள் போன்ற விஷயங்கள்லாம் சீக்கிரமா சாக ஆரம்பிச்சிடும். இதனால நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ்லாம் மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். அதோட மட்டும் அது நிறுத்தாம வெளியே இருக்க பாக்டீரியாஸையும் நம்ம உடம்பு அட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்பு டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம எல்லாருமே நம்ம இதய துடிப்பு நின்றதுக்கு அப்புறமாவும் கூட சில வினாடிகளுக்கு நம்ம மூளை மட்டும் ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. இதயம் நின்ற பிறகும் நம்ம மூளைக்குள்ள இருக்கிற நியூரான்ஸ்ல கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனும் குளுக்கோஸும் இருக்கும். இதனாலதான் நம்ம மூளைக்குள்ள நம்ம இறந்ததுக்கு அப்புறமாவும் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சில EEG முடிவுகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இதயம் நின்ற 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம மூளை அதிகப்படியான காமா அலைகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ராசஸ் நடக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கையில நடந்த ரொம்பவே சந்தோஷமான விஷயங்கள்லாம் நம்ம மூளை ஒரு படம் மாதிரி நமக்கே போட்டு காட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. தென் இதயம் நின்ற 5 நிமிஷத்துக்குள்ள ஆக்சிஜன் அண்ட் குளுக்கோஸ் சப்ளை தடைபட்டு போனதுனால நம்ம மூளையில இருக்கிற முக்காவாசி நியூரான்ஸ் இறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம மூளையால எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்க முடியாது. தென் 10வது நிமிஷம் மூளை கம்ப்ளீட்டா இறந்து போயிரும். இப்பதான் அந்த மரணமும் முழுமையடையுது. சரி, ஓகே, ஒரு மனுஷன் இறந்துட்டான். இப்போ அவனோட ஆன்மா என்ன ஆகும், அது எங்க போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, மதங்களை பின்பற்றவங்களுக்கு ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கும். ஆனா அறிவியல் இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா அவன் ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு போயிருவான் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன நான் எக்ஸிஸ்டன்ட் ஸ்டேட் அப்படின்னா, கம்ப்ளீட்டா காணாம போயிடுறது. இதை இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ஏதாச்சும் நமக்கு ஞாபகத்துல இருக்குமா? அதே மாதிரிதான் ஒரு மனிதனுடைய நினைவுகளோ அவனோட ஆவியோ எதுவுமே இந்த பூமியில மிச்சம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, 1907 மெக்டாகல் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி சாகும் தருவாயில இருக்கிற ஒரு 6 பேரை சூஸ் பண்ணி அவங்க இறக்குறதுக்கு முன்னாடியும் அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்களோட உடல் எடையை அளந்து பாக்குறாரு. அந்த 6 பேர்ல சில பேர்கிட்ட மட்டும் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட உடல் எடை குறைஞ்சிருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. அதுவும் ஆவரேஜா 21.3 கிராம் அளவுக்கு வெயிட் லாஸ் ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்த அவரு ஒருவேளை நம்ம ஆன்மாக்களுக்கெல்லாம் எடை இருக்குது போல, அதனாலதான் அவங்க இறந்ததும் அவங்களோட உடம்புல வெயிட் லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சாரு. இது அப்போ ரொம்பவே ஃபேமஸா பேசப்பட்டுச்சு. காலப்போக்குல அந்த உடல் எடை குறைஞ்சதுக்கான காரணம் நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நம்ம உடல்ல ஏற்படுற சில வேதியியல் மாற்றங்கள்னாலையும் வியர்வை போன்ற விஷயங்கள் நம்ம உடம்பை விட்டு வெளியேறதுனாலையும் தான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் சில கேஸ்ல இந்த மரணத்தோட விளிம்புக்கு போயிட்டு வந்து இந்த CPR மூலமா உயிர் பொழைச்சவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில பேர்
பேர் நாங்க ஒரு ஒளிய பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் தங்களோட ஓல்டு மெமரிஸ பார்த்ததா சொல்றாங்க. சில பேர் அவங்க உடம்ப விட்டு வெளியே வந்ததாகவும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்ட அவங்களே பார்த்ததாகவும் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களோட கற்பனையாவும் கூட இருக்கலாம். சரி, இப்போ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த வீடியோல சொன்ன எல்லா தியரிஸையும் உண்மையா இல்லையா அப்படிங்கறத ஒரு நாள் நம்ம எல்லாரும் பார்க்க தான் போறோம். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் நம்மளால திரும்ப வந்து ரிவ்யூ சொல்ல முடியாது. சோ நாளைக்கு நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில எந்த ஒரு போட்டி பொறாமையும் இல்லாம சந்தோஷமா சமூக பற்றோடு வாழ்ந்து மறைவோம். சோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களும் சந்திக்கிறேன். Until then, I'm Reading Motion. Peace.